உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பெஷல் வழக்கம் போல பிறந்தாச்சு மே மாதம். இந்த மே மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது, எப்படியெல்லாம் கிரகங்கள் இயக்க போகுது, கிட்டத்தட்ட 7 கிரக பயிற்சி, ஒன்னா ரெண்டா, இந்த 7 கிரக பயிற்சியும் உங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றம் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க மே மாத ராசி பலன் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த தடவை உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே, எல்லா ராசிக்காரர்களுக்கும் 2 விதமான நிகழ்வுகள், 2 விதமான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மே 15 வரைக்கும் ஒரு விதமான பலனும், மே 15க்கு அப்புறம் இன்னொரு விதமான பலனும் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 15ஆம் தேதி சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி இந்த தடவை குருவுடைய பெயர்ச்சி, ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி, 10ஆவதுக்கு புதனோட பெயர்ச்சி, அதுக்கப்புறம் மாச கடைசியில சுக்கிரனோட பெயர்ச்சி, புதன் தடவை 2 தடவை வேற அப்படியே டிரான்சிட் ஆக போறாரு. அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஒரு 7 தடவை கிரகங்கள் இடத்தை மாற்றி அதன் மூலமாக இந்த மாதம் நம்மளே இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ எடுக்கும் போதே இந்த மே 1ஆம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டா மீனத்திலிருந்து ஆரம்பிப்போமா. அஸ்யூஷுவல் நம்ம தலைவர் சனி அப்படின்றவர் அழகாக மீனராசிக்குள் என்ட்ரி ஆகி விட்டார். எப்போ? போன மாதமே ஆயிட்டார். அதனால பிரச்சனை இல்லை. ஸோ மீன ராசியில் சனி, ராகு, சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களும் இருக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் மேஷத்தில் சூரியன் உச்சமாயிருக்கார். ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய நகர்ச்சியை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது. ஸோ அந்த இடத்துல குரு இருக்காரு. குரு சந்திரன் சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. இந்த பக்கம் அப்படியே வந்தால் கடகத்தில் செவ்வாய் இருக்காரு, திரும்ப கன்னியில் கேது இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு அமைப்போட இந்த மே மாதம் அப்படின்றது தொடங்கவிருக்கிறது. மாத நடுவில் என்ன ஆக போகுது அப்படின்னா, சூரியன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, வைகாசி மாதம் ஆரம்பிச்சிடும். ஸோ ரிஷபத்திற்கு டிரான்சிட் ஆக போறாரு. அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ண போறாரு, மிதுனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் உலகத்திற்கு அந்த இடத்துல இருந்து அருள் பாவிக்க போகிறார். 10ஆவதுக்கு மே மாதம் 18ஆம் தேதி இங்கே கண்ணியில இருந்த கேது ஏறி சிம்மத்துக்கு போறார். இங்கே மீனத்தில் இருக்க ராகு இறங்கி கும்பத்திற்கு வரப்போகிறார். 10ஆவதுக்கு மே 6ஆம் தேதி புதன்கிழமை மிதுனம் ராசிக்கும் கன்னி ராசிக்கும் உடையப்பட்ட புதன் என்ன பண்ண போறாரு, சூரியனை நோக்கி போறாரு. இந்த மாதிரி நிறைய உல்டா புல்டா லேகியங்களாக கிரகங்கள் அங்கேயும் இங்கேயும் ரிங்க ரோசஸ் விளையாட போறாங்க. அப்படி விளையாடக்கூடிய கிரகங்கள் நமக்கு என்னவெல்லாம் பண்ண போறாங்க வாங்க பார்க்கலாம். தன்னுடைய கனிவான பேச்சால் அடுத்தவரை கவரக்கூடிய என் மனதிற்கினிய கடகராசினியர்களே, எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம்? அப்பாடின்னு அப்படியே ஏதோ நல்லது காற்று வீசுகிற மாதிரி தான் இருக்குது. புயலாக வீசுனதெல்லாம் நின்று அப்படியே தென்றல் வர மாதிரி தான் தெரியுது. மழையெல்லாம் கூட பெய்யுது. வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏதாவது நடக்குமான்னு தெரியல. நீங்களும் சொல்கிறீங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, நம்புற மாதிரியே இருக்குது. கால் வைக்கட்டா வேண்டாமா, சரி வச்சு தான் பார்க்குறேனே அப்படின்ற மாதிரி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய என் மனதிற்கினிய கடகராசினியர்களே, எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்க போகுது. முதல் 15 நாட்கள் மட்டும் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போய் மேஷத்தில் உட்காந்துருக்கிறது அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த யோகம் தான் என்ன கேட்டால். நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க, இந்த குட்டி குட்டி ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஷார்ட் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம், அதன் மூலமாக ஒரு ஆதாயம், அதெல்லாம் கிடைக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கரெக்டாக எடுத்து சொல்லணும்னா ஹில் ஸ்டேஷனுக்கெலாம் போயிட்டு வர போகிறீங்க. மலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சும்மா அப்படி நிறைய பேர் ட்ரெக்கிங் போகிறது, மலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது, ஒரு பெரிய லாங் டிரைவ் போயிட்டு வருது. இந்த ஆள் இல்லாத கடையில் யாருக்கு பாட்டி யாத்திரைன்ற மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நான் போய் அனுபவப்பட்டு வருவேன்ற மாதிரி கார் எடுத்துகிட்டு ஈஸியாரில் போகிறது, இல்லை இந்த பக்கம் போட்டிங்கன்னா வயக்காட்டு பக்கம் போய் நடந்து போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய நடை அப்படின்றது இந்த தடவை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் யாருக்கு இருக்குது, கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதை தாண்டியுமே இருக்கிற எல்லா கிரகத்தோடைய பொசிஷன்லாம் பார்த்தோன்னா நல்லா தான் இருக்குது. ஒரு இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ராசிநாதனே சந்திரன் தான். சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சில இடங்களை நம்ம நோட் பண்ணியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேவராக கிட்டத்தட்ட ஒரு 15-18 நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. மிச்சம் இந்த பக்கம் ஒரு 12 நாள் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக போகுமே தவிர ஒரு 18-20 நாள் இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டான விஷயமா இருக்குது. உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலமாக இருக்குது. இதுவரைக்கும் பட்ட அசிங்கத்திலிருந்து, இதுவரைக்கும் பட்ட அவமானத்திலிருந்து, இதுவரைக்கும் பட்ட மனவழியிலிருந்து, உடல் வழியிலிருந்து, பணவழியிலிருந்து எல்லா வகையிலும் ஒரு சொல்யூஷன் அப்படின்றது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைத்தே ஆக போகிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னாதான் 15 தேதிக்கு அப்புறம் ராகு பயிற்சியாகி 8ல் உட்காந்தாலும், கேது பயிற்சியாகி 2க்கு போனாலும், 12ல் குரு மறைஞ்சாலும், குரு 12ல் மறையெல்லாம் இல்லைங்க.
எப்பயுமே சுபகிரகம் வந்து ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலுமே அது பெரிய கெடுதல்லாம் பண்ணாது. ஏன்னா அது இயற்கையாகவே சுபர் தான். அப்போ குரு உங்களுக்கு பெரிய கெடுதல்லாம் பண்ண மாட்டார். ஆனால் என்ன சுப விரயத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, ஒரு மனைவியோடு ஒரு வெளியில் போயிட்டு வர்றது, இது வரைக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு மாதிரி இருந்ததுன்னா அந்த விஷயம்லாம் அப்படியே தவிடுபொடியாகி நீங்கள் மனைவியும் ஒரு இணக்கமாகிறது, ஏதாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது, ஒரு சுற்றுலா போகிறது, ஒரு ஆன்மீக தலத்திற்கு போகிறது, ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறது, சூரியன் சம்மந்தப்பட்ட அரசாங்க சம்மந்தப்பட்ட ஏதோ இடத்துக்கு போய் ஒரு கையொப்பம் விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது. நான் சொன்ன மாதிரி நிறைய ரவுண்ட் அடிக்க போறீங்க. சுக்கிரன் வேற 9ல் அமர்ந்திருக்கிறார். வேற என்ன வேணும் சொல்லுங்க. சுக்கிரன் 9ல் உட்காந்து பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கும்போது நிறைய பெண் தெய்வ வழிபாட்டின் மூலமாக, பெண் தெய்வத்தின் ஆகச்சிறந்த அனுகிரகத்தின் மூலமாக இந்த தடவை கடகராசிக்காரர்கள் கடல் கடந்து போக போறீங்க. நிறைய டிராவல் பண்ண போறீங்க. நீங்க வெளியூர்ல இருந்தா கூட இந்த தடவை சும்மா ஒரு வீக்கெண்டுக்கு அங்க போறேன் இங்க போறேன்ற மாதிரி சுத்தி வர போறீங்க. வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும், வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, கடகராசிக்காரர்கள் இந்த தடவை பயணங்களுக்கு தயாராகி கொள்ளுங்கள். அவ்வளோதான் நான் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லுவேன். அதே மாதிரி கடக ராசியாக இருந்தாலும் சரி, கடக லக்னகமாக இருந்தாலும் சரி, இந்த தடவை ராசி பலனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சந்திரனா மட்டும் நான் ரெண்டையுமே சேர்த்து சொல்லுவேன். அவங்களுக்குலாம் வேற வீடெல்லாம் கிடையாது. இந்த ஒரு வீடு தான். அந்த மாதிரி வச்சு சொல்லும்போது நீங்கள் கடக லக்னமாக இருந்தீங்கன்னா நிறைய அம்மா அப்பாவுடைய ஆதரவு எல்லாம் கிடைக்க போகிறது. நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் அம்மா அப்பாவினுடைய ஆதரவு கிடைக்க போகுது. அம்மா அப்பா வீட்டில் இது வரைக்கும் பேசலை, இல்லை நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அவங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அதெல்லாம் பேசி இணக்கமாகக்கூடிய சூழல் அப்படின்றது இருக்க போகிறது. நிறைய புது புது ஐடியா வரப்போகுது. புது புது ஐடியாக்கள் மூலமாக இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஐடியா வந்திருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டைம் பீரியடு வராமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனையை செயலாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அமைப்பு அப்படின்றது கடகத்திற்கு கைமேல் கூடி வரக்கூடிய பலனாக இருக்கிறது. ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குங்க. நிறையா வந்து சுற்றுறது, நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு மாதிரி வந்து ஏதோ நல்லது நடக்கிறதுக்கு தயாராகிடுச்சு போலயே அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அதுதானே முக்கியம். எந்த இது இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் வருது. குடும்பத்தோடு இது வரைக்கும் இருந்த இப்படி இருந்த குடும்பம்லாம் இப்படி இணையிறது. அதிசயமாக உங்கள் பேச்சை உங்கள் பொண்டாட்டி கேட்குறது, உங்கள் பேச்சை உங்கள் கணவர் கேட்குறது அப்படின்ற மாதிரி நிறைய கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த மே மாதம் அப்படின்றது இனிதே ஆரம்பம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கவலைலாம் பட வேணாம். உங்களுடைய 9ஆம் வீட்டில் வந்து சுக்கிரன் உட்கார்றது அப்படின்றதே வந்து மிகப்பெரிய யோகம் தான். இந்த மாதம் ஃபுல்லாமே இருக்க போகிறாரு. நிறைய பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. நிறைய அக்காவின் மூலமாக சிறு சிறு தொல்லைகளும் சிறு சிறு பிரச்சனைகளும் வரலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அக்கா, அத்தை இவங்க மூலமாக சின்ன சின்ன ப்ளஸும் கிடைக்க போகுது, சின்ன சின்ன மைனஸும் வந்து கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும். அக்கா வயதில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை வந்து அத்தை வயதில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக சிறு சிறு விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாமல் பண விரயம் அப்படின்றது இருக்க போகுதுன்னா, ஜாலியாக சுற்றும் போது பணத்தை பற்றி கவலை இது வரைக்கும் பார்த்து பார்த்து யோசிச்சு அளந்து செலவு பண்ண வச்சுட்டாரு சனி உங்களை அஷ்டமத்தில். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி அள்ளி வீச போகிறீங்க, அள்ளி கொடுக்க போயிரு. இயல்பாகவே கடகம் அப்படின்னால யோசிக்க மாட்டாங்க, அள்ளி கொடுத்துருவாங்கங்க. நான் சொல்கிறேன், இருக்கிறதே ரொம்ப ஏமாற மாட்டேன்னு சொல்லி ஏமாறக்கூடிய ஒரு ராசி என்னன்னா அது கடகம் தான். அவங்கள்ட்ட வந்து அப்படியே நான் உஷாருன்னு சொல்லிப்பாங்க, ஆனால் அன்புக்கு அடிமையாகி விடுவார்கள். அப்படி இந்த தடவை என்னன்னா நீங்கள் அள்ளி கொடுக்க போகிறீங்க, கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்க போகிறீங்க. ஏற்கனவே இருந்த மாதிரியான சூழல் திரும்ப வரப்போகுது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த உங்களை புரட்டி போட்ட எல்லா விஷயமும் சரியாகி மறுபடியும் முதலிருந்து நான் புரோட்டா சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அழித்து நீங்கள் வந்து வாழ்க்கையை புது வசந்தமாய் வீசுவதற்கான நேரம் அப்படின்றது இனிதே ஆரம்பம். கவலைப்படாமல், கண்ணீர் விடாமல், தேவையில்லாமல் கமெண்ட் அடிக்காமல், கமெண்ட்டில் போடாமல் உங்களுடைய கனவுகளை நோக்கி சஞ்சாரம் பண்ண தயாராக இருந்து விட்டீர்களே. ஆனால் இந்த மே மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு அமைவதை நீங்களே உணரப்போகிறீர்கள். முடிஞ்சா திருவண்ணாமலை போய் ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலைலாம் போக முடியலன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது மலை இருக்கும்ல, அங்கே போய் ஒரு கிரிவலம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பழனியில் இருக்கீங்க, வேறு எங்கேயாவது உங்கள் ஊர் பக்கம் மலை இருந்ததுன்னா அங்கே போய் ஒரு கிரிவலம் போயிட்டு வாங்க. சிவன் வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோயிலுக்கு போய் தேன் கொடுத்து ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க, இல்லை தேன் கொடுத்து ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய இல்லல்களிலிருந்து சிவனின் ஆசையின் மூலமாக உங்களுடைய சிந்தனை சிறந்து செயல் வடிவம் பெறுவதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள். இந்த தடவை கடகராசிக்காரர்கள் எல்லாம் நல்லது, ஓகே. எதில் கவனமாக இருக்கணும்னா ஒரு 3 விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இந்த பக்கம் 12ஆம் வீட்டில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் குரு வரப்போகிறார். அவர் வந்து நேராக ராகுவும் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோன்னா ராகுவை பார்க்க போகிறார். அது 8ஆம் வீடாக வருது. கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.
கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரப்போது, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகுது, பிபி ஏறுது, சுகர் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகுது. இது வரைக்கும் ஓடிட்டு இருந்தவங்க நீங்கள் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக, கொஞ்சம் லைட்டாக சோம்பேறித்தனமும் எட்டி பார்க்க போகுது. தயவு செஞ்சு அதை விட்றாதீங்க. அந்த இடத்த கொஞ்சம் பிடித்து கொள்ள வேண்டிய அமைப்பில் இருக்கீங்க. ஸோ இந்த தடவை உடல்நிலையை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பிறரிடம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பம்லாம் சேர்ந்து உங்களோட பழகலான்னு வரும்போது நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா திரும்ப அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையோ விரிசலோ வந்துடும். அதனால் இந்த 2ஆம் அதிபதி உச்சமாகும்போது என்ன ஆகும்னா, நான் மேஷத்துக்கு சொன்ன மாதிரி தான், நம்ம வாயாலேயே நம்ம கெட்டு போகக்கூடிய தன்மையெல்லாம் கொடுத்துருவாரு. அதனால் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக தேடி வர்றவங்களும் சரிதான் போப்பான்ட்டு போயிடுவாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பேச்சில் மட்டும் கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தை பேசக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் மகத்தான மாதமாகத்தான் இருக்க போகிறது.